Hi guys, welcome back to our channel. Recent days பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல நம்ம TNSTC ஆபரேட் பண்ற டெம்பிள் டூர் பேக்கேஜஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில பாத்தீங்கன்னா TNSTC காஞ்சிபுரம் பண்ணிருப்போம், TNSTC திருநெல்வேலி பண்ணிருப்போம், TNSTC கும்பகோணம் ஆறுமுருகன் கோயில் பேக்கேஜஸ் பண்ணிருப்போம். அந்த வகையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்ஸ்டேட் டெம்பிள் பேக்கேஜுக்கு தாங்க வந்திருக்கோம். எக்ஸாக்டா எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம சென்னையோட இன்னொரு பஸ் டெர்மினஸ் KCBTல டிராவல் பண்ணி பார்த்திருக்கீங்க, CMBTல இருந்து டிராவல் பண்ணி பார்த்திருக்கீங்க. இது பாத்தீங்கன்னா MMBT மாதாவரம் மொஃபசல் பஸ் டெர்மினஸ் தாங்க வந்திருக்கும். இந்த இன்டர்ஸ்டேட் பேக்கேஜ், அதாவது எந்த கோயிலுக்கு போறோம்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி தமிழ்ல பாத்துட்டு வந்திருப்பீங்க. காளஹஸ்தி ராகுகேது கோயிலுக்கு தாங்க டிராவல் பண்ண போறோம். காளஹஸ்திக்கு பாத்தீங்கன்னா இங்க இருந்து எக்கச்சக்கமான பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்றாங்க. ரிசர்வ் பண்ணியும் போலாம், ஓபன் டிக்கெட் வாங்கியும் போலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் இங்க இருந்து ஓபன் டிக்கெட் வாங்கி தான் போறேன். ஜஸ்ட் 2.5 hours போறதுக்கும் 2.5 hours வரதுக்கும் 5 hours காளஹஸ்தி போயிட்டு ரிட்டர்ன் வந்துடலாம். ஒரு 1 day ட்ரிப்பா இருக்க போது. வாங்க ஃபர்ஸ்ட் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போயிட்டு நம்மளுக்கு எந்த பஸ் இருக்குன்னு பார்ப்போம். TNSTCயும் இருக்கு, APSRTCயும் இருக்கு, அதாவது ஆந்திரா பஸ்ஸும் இருக்கு, நம்ம தமிழ்நாடு பஸ்ஸும் இருக்கு. ஸோ எந்த பஸ் நம்மளுக்கு கிடைக்குதுன்னு பார்த்துட்டு அந்த பஸ்ல ஏறிட்டு பஸ்ஸோட ஷாட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, இது வந்து ஒரு என்டையர் ஒரு டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேட்டிவ் விளாகா இருக்கும். எந்த பஸ்ல போறோம், அங்க எங்க ஸ்டே பண்றோம், கோவில பாக்குறதுக்கு என்னென்ன டைமிங்ஸ் ஆகுது, ரிட்டர்ன் எப்படி வரும் சொல்லி எல்லாமே ஒரு டீடைல்டு விளாகா இருக்கும். நம்ம அந்த TNSTC சப்போர்ட் பண்ண மாதிரி இந்த வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ வாங்க பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போயிடுவோம். நம்ம டிராவல் பண்ண போற பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஷாட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த சூப்பரான காளஹஸ்தி ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். போனாதான் பார்த்தீங்கன்னா சிறுவாபுரி முருகன் கோயில் வரும்.
2 hours later. டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா 4:30 ஆகுதுங்க. நம்ம பஸ் 3 மணிக்கு மாதாவரத்துல இருந்து கிளம்பிச்சு 4:30க்கு ஆரம்பாக்கம் ரீச் ஆயிருக்கும். அதாவது தமிழ்நாடு ஆந்திரா பார்டர் செக் போஸ்ட் கிட்ட வந்திருக்கும். இங்க பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் ஸ்டாப்புக்கு நிறுத்திருக்காங்க. சோ அந்த ஆரம்பாக்கம் தாண்டோடனே ஆந்திராக்குள்ள என்டர் ஆனோன்னு ரெஸ்ட் ஸ்டாப் நிறுத்திருக்காங்க. 1.5 hours ஆகுது நம்ம சென்னையில இருந்து கிளம்பி. கோவில்ல நைட் ஒரு தரிசனம் பண்ணிட்டு மார்னிங் இன்னொரு தரிசனம் பண்ணலாம்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியாச்சுங்க. நைட் ஸ்டே இங்க காலாஸ்தியில தான் தங்க போறோம். ஒரு ரூம் எடுத்தாச்சு. ரூம் டீடைல்ஸ்லாம் நான் போய் கண்டினியூ பண்றேன். கோயில் கிட்ட வர சொல்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கோபுரம் இருக்கும். அந்த கோபுரம் வந்து வெறும் கோபுரம் தான். என்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா சைட்ல வரும். சைட்ல என்டர் ஆனோடனே காசி விஸ்வநாதரோட சன்னதி இருக்கும். இந்த சாமியை கும்பிட்டுட்டு தான் அப்புறம் மெயின் கோயிலுக்குள்ள போகணும். இதுதாங்க கோவிலோட மெயின் என்ட்ரன்ஸ். கோவிலுக்குள்ள பாத்தீங்கன்னா மொபைல் போன்ஸ் எதுவுமே அலோடு கிடையாது. ஸோ வெளியில கவுண்டர்ல போட்டு தான் போகணும். எல்லாத்துக்குமே சார்ஜஸ் இருக்கு, ஃப்ரீ கிடையாது. சார்ஜஸ் இருக்கு. பேக்குக்கும் சரி, கேமராக்கும் சரி, போனுக்கும் சரி, செப்பலுக்குமே சார்ஜஸ் தான். 2 hours later. தரிசனம் சூப்பரா பண்ணி முடிச்சாதீங்க. எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா 1.5 hours ஆச்சு உள்ள போய் சாமி கும்பிட்டு வரதுக்கு. 7 மணிக்கு போனோம். டைம் பாத்தீங்கன்னா 8:30 ஆகுது. பொறுமையா சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு 1 டேல போறது தான் பிளான். பட் ஆனா நான் வந்து இன்னைக்கு நைட் இங்க ஸ்டே பண்ண போறோம். நைட் ஸ்டே பண்ணி மறுநாள் காலையில ஃபர்ஸ்ட் தரிசனம் பண்ணிட்டு ரிட்டர்ன் அப்படியே சென்னைக்கு கிளம்பலாம் தான் ஒரு ஐடியா. இங்க ஸ்டேன்னு பாத்தீங்கன்னா கோவிலோட ஸ்டேவும் இருக்கு, வெளியில பிரைவேட் ஸ்டேவும் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் கோவிலோட ஸ்டேல தான் புக் பண்ணலாம்னு நினைச்சிருந்தேன். அது பாத்தீங்கன்னா 2 days பிஃபோரே புக் பண்ணோம். நீங்க இன்னைக்கு ஸ்டே பண்ண போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி புக் பண்ணோம். ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி வந்து புக்கிங் க்ளோஸ் ஆயிடும். நான் பண்ண சொல்ல புக்கிங் க்ளோஸ் ஆயிடுச்சு. இதெல்லாம் சடன் பிளான் தான். நான் ப்ரீ பிளானே பண்ணி வரல. ஃபேமிலியா வந்ததுனால சரி இங்க அவுட்ல ரூம் எடுத்து தங்கலாம்னு சொல்லிட்டு கோவில் பக்கத்துலேயே தான் ரூம் எடுத்தோம். ஸோ கோவில் ரூமும் வெளி ரூமும் கம்பேர் பண்ண சொல்ல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் பிரைஸ் தான் வருது. கோவில் ரூம் வந்து ஏசிக்கு என்ன பிரைஸ் இருக்கோ வெளியில வந்து நான் ஏசிக்கு அந்த பிரைஸ் இருக்கு. கோவில் ரூமோட பிரைசிங் அப்புறம் எப்படிலாம் புக் பண்ணணும்னு சொல்லி இப்ப காட்டுறேன் நான். அப்புறம் நான் ஸ்டே பண்ற இடத்தோட பிரைசிங் எங்க ஸ்டே பண்ணணும்னு சொல்லி காட்டுறேன். நான் எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா இந்த கோவில் கோபுரத்துக்கு எதிர்க்க மாதிரியே ஒரு ஹோட்டல்ல தான் ரூம் புக் பண்ணிருக்கேன். ஸோ பாத்தீங்கன்னா ரூம்ல இருந்தே கோபுர தரிசனம் செம்ம சூப்பரா தெரியும். மார்னிங் பாத்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் ஃபர்ஸ்ட் தரிசனம் வந்து பண்ண தான் போறோம். இப்போ இருட்டாயிட்டதால கோபுரம் வியூலாம் கொஞ்சம் கிளியரா தெரியல. தெரிஞ்ச வரைக்கும் வியூ எடுத்து காட்டுறேன் நான். மார்னிங் பாத்தீங்கன்னா வந்து கோபுரத்தோட வியூ சூப்பரா பார்த்துட்டு அப்புறம் கோவிலோட வரலாறு எல்லாமே சொல்றேன் நான். இதுதாங்க மெயின் கோபுரம். ஸோ இதுக்கு மேல பாத்தீங்கன்னா போன்ஸால அலோடு கிடையாது. என்டர் ஆனோன்னு இந்த கோபுரத்துக்கு இங்க கவுண்டர் இருக்கும். இந்த கவுண்டர்ல போன் எல்லாம் வச்சுட்டு போயிடணும். செப்பல், போன், பேக் எது எடுத்துட்டு வந்தாலுமே இங்க வச்சுட்டு போயிடணும். இதுக்கு மேல அலோடு கிடையாது. எதுவுமே ஃப்ரீ கிடையாது. எல்லாமே பாத்தீங்கன்னா சார்ஜபிள் தான். ஸோ எல்லா டீடைல்ஸும் பாத்தீங்கன்னா மார்னிங் நான் சொல்றேன் நான். தரிசனம்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்தாச்சுங்க. நான் ஆக்சுவலா வெளியில தங்கியிருக்கேன்னு சொல்லியிருந்தேன். கோயிலுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லயே ஒரு ஹோட்டல்ல தான் தங்கியிருக்கோம். ஃபேர்னு பாத்தீங்கன்னா நாங்க ஃபேமிலியா வந்து தங்கணும். 4 பேர் தங்குற ரூம் பாத்தீங்கன்னா 1500 rupees நான் ஏசி. இது ஏசியா எடுத்தீங்கன்னா 1800 rupees சார்ஜ் பண்றாங்க. கிளைமேட் செம்ம சில்லுன்னு இருக்கு. இப்போ வெளியிலே நிக்க முடியல, சரியா குளிருது. ஸோ அதனால நாங்கள் நான் ஏசியே ஓகேன்னு சொல்லி ப்ரிஃபர் பண்ணியாச்சு. கோயிலோட ரூம்ஸும் பாத்தீங்கன்னா நான் ஏசி
கிடையாது, ஒன்லி ஏசி மட்டும் தான் இருக்குது. ஏசியோட ஃபேர்னு பார்த்தீங்கன்னா சேம் இதே 1500 தான். இங்கே நான் ஏசி 1500, கோவில் வந்து ஏசி 1500. அந்த ஃபேர்லாம் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. புக் பண்ணுறது எப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பேன். புக்கிங் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு வெப்சைட்டே இருக்குது, ap.temples.gov.in இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்டில் போய்ட்டு அகாமடேஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆந்திர பிரதேசில் இருக்க எல்லா கோயில்ஸுமே காட்டும். அதில் நம்ம எந்த கோயில் தங்க போகிறோமோ அந்த கோயில் பேரை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கோயிலோட அகாமடேஷன் ஓப்பன் ஆகிடும், புக்கிங் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நம்ம எந்த டே செலக்ட் பண்ணுறோமோ அதுலேருந்து 2 days பிஃபோர் புக் பண்ணி ஆகணும். ஏன்னா 2 days முன்னாடி வந்து புக்கிங் பிளாக் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ அந்த 2 days நம்ம பண்ண முடியாது. நம்ம என்னைக்கு தங்குறோமோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 25 தங்குறோம்னா 23 க்ளோஸ் பண்ணிடுவாங்க இந்த டேவோட ஸ்லாட். 24 பார்த்தீங்கன்னா 26ஓட ஸ்லாட் க்ளோஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி 2 days பிஃபோரில் க்ளோசிங் ஆகிடும். ஸோ நம்ம வந்த பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் ஷெட்யூல் 2.5 hours. இப்போ அங்கேருந்து கிளம்பிச்சுன்னா 2.5 hours காலாஸ்தி ரீச் ஆயிடணும். நம்ம பஸ் 3 மணிக்கு கிளம்பிச்சு, இங்கே வந்து சேரசில் 6 மணி. செம்ம உருட்டிட்டு வந்தாங்க. டிஎன்எஸ்சிசியில் வந்தேன், ஏன்னா நம்ம ஊர் பஸ்ஸாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி வந்தேன். பட் ஆனால் அங்கேருந்து ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஆரம்பக்கம், அதாவது தமிழ்நாடு பார்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா ஊருக்குமே நின்று தான் வந்துச்சு. ஹைவேல வந்த ஃபீலே இல்லை. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சர்வீஸ் ரோட்லேயே தான் வந்துச்சு பஸ்ஸு. எங்களுக்கு அடுத்தது ஒரு ஆந்திரா பஸ் கிளம்புச்சு. அந்த பஸ்ஸோட டைமிங் பார்த்தீங்கன்னா 3:45 சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் 45 minutes முன்னாடி இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம டிஎன்எஸ்டிசியில் ஏறணும். அந்த பஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த ரெஸ்ட் ஸ்டாப் நின்றுச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த பஸ் நம்மளை ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடுச்சு. 45 minutes பின்னாடி கிளம்பி நம்மளுக்கு முன்னாடியே பஸ் போயிடுச்சு. ஸோ ஃபேர் வைஸும் பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசி கம்மி தான். பட் ஆனால் ஐஏபிஎஸ்ஆர்டிசி வந்து கொஞ்சம் ஃபேர் அதிகம். நம்ம வந்து பஸ் வந்து 130 rupees சார்ஜ் பண்ணாங்க பர் ஹெட், சென்னையிலேருந்து காலாஸ்தி வரைக்கும். இதே ஆந்திரா பஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் பஸ்ஸுக்கு 155 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. அதே ஆந்திரா பஸ்ஸோட அல்ட்ரா டீலக்ஸ் பார்த்தீங்கன்னா 185 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஃபேருக்கும் ஆந்திரா பஸ்ஸோட நார்மல் பஸ்ஸோட ஃபேரும் பார்த்தீங்கன்னா 25 rupees எக்ஸ்ட்ரா வருதுங்க. ஸோ டைமிங் வைஸ் அந்த பஸ் நல்லா ஸ்பீடாக வந்துருச்சு. பட் நம்ம பஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆச்சு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா கோவில் கிட்ட இறக்கி விடல. ஸோ பஸ் ஸ்டாண்டில் போய் நாங்கள் இறங்கல, கோவிலுன்னொன்னே ஒரு இடத்துல இறக்கி விட்டாங்க. ஸோ அங்கேருந்து ஒரு 800 meters தான். ஷேர் ஆட்டோ ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. நான் ஜஸ்ட் கோயிலுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே தான் ரூம் போட்டிருக்கேன். ஸோ அங்கேருந்து ஷேர் ஆட்டோ ஏறி நேரம் எங்கள் ரூமுக்கு வந்து இறங்கியாச்சு. பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் ஷெட்யூல் 2 hours 30 minutes. ஸோ நம்ம பஸ் இன்னைக்கு டிலே வந்து அது ஓகே. ஆனால் பஸ் ஏறதுன்னு பார்த்தீங்கன்னா மாதாவரத்துலேருந்து தான் கிளம்பும். ஸோ நம்ம கோயம்பேட்டிலலாம் ஏற முடியாது. மாதாவரத்தில் இருந்து இங்கே காலஹஸ்திக்கு 2 hours 30 minutes. ட்ரெயின்னு பார்த்தீங்கன்னா டேரக்ட் ட்ரெயின் கிடையாது. ஒரு ட்ரெயின் போகுது சென்னையிலேருந்து டேரக்ட் ட்ரெயின். பட் ஆனால் அந்த ட்ரெயின் காலஹஸ்தியில் நிற்காது. சென்னை விஜயவாடா வந்தே பாரத் இந்த ரூட்டில் தான் போகும். ஆனால் வண்டி இங்கே நிற்காது. ரேணிகுண்டா விட்டா டேரெக்டாக நெல்லூர் தான் நிற்கும். கூடூர் கூட அந்த வந்தே பாரத் நிற்காது. ஸோ இங்கேருந்து காலஹஸ்திக்கு ட்ரெயின் வயா வரணும்னு பார்த்தீங்கன்னா 2 option இருக்குது. ஒன்று சென்னையிலேருந்து கிளம்பி ரேணிகுண்டா வந்து ரேணிகுண்டாலேருந்து வேறு ட்ரெயின் மாதிரி காலஹஸ்தி வரணும். இல்லைனா சென்னையிலேருந்து கிளம்பி கூடூர் போயிட்டு கூடூர்லேருந்து வேறு ட்ரெயின் மாதிரி வரணும். சென்னை ரேணிகுண்டா 2 hours, சென்னை கூடூரும் பார்த்தீங்கன்னா 2 hours ஆகிடும். ஸோ அங்கேருந்து இங்கே வந்து 1/2 hour. சென்னை ரேணிகுண்டாலேருந்து காலஹஸ்தி வந்தாலுமே 1/2 hour, கூடூர்லேருந்து காலஹஸ்தி வந்தாலும் 1/2 hour. 1/2 hourலேருந்து 45 minutes ஆகும். அது ட்ரெயினை பொறுத்து இருக்குது ஷெட்யூல். இல்லை 2 ஊருக்குமே பார்த்தீங்கன்னா சென்டரில் காலஹஸ்தி இருக்குது. ஸோ வரது ட்ரெயின் வைஸும் வரலாம், பஸ்லையுமே வரலாம். பஸ்னால் உங்களுக்கு டேரெக்டாக வந்து இங்கே இறக்கி விட்ருவாங்க. ட்ரெயின்னா நம்ம 2 ட்ரெயின் மாறி வரணும். நம்ம சென்னை ரேணிகுண்டா செச்சுக்கு ட்ரெயின் பிரச்சனையே இல்லைங்க. ட்ரெயின் நிறையவே இருக்குது. பட் ஆனால் ரேணிகுண்டாலேருந்து காலஹஸ்தி வரதுக்கு டைமிங் ட்ரெயின்ஸ் தான். மார்னிங் ஒரு 2 ட்ரெயின் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மத்தியானம் ஒரு ட்ரெயின். அதை விட்டால் டேரெக்டாக ஈவினிங் தான். அந்த மத்தியானம் வர ட்ரெயினும் பார்த்தீங்கன்னா வீக்லி ட்ரெயின் தான், ரெகுலர் ட்ரெயின் கிடையாது. ஸோ ஈவினிங்கில் 2 ட்ரெயின் இருக்குது. இங்கே ஸ்டாப் ஆகிற ட்ரெயின்ஸ், இங்கே பாஸ் ஆகிற ட்ரெயின்ஸ்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. இங்கே ஸ்டாப் ஆகிறதுன்னு பார்த்தீங்கன்னா காலையில் 2 ட்ரெயின், மத்தியானம் 2 ட்ரெயின். ரேணிகுண்டாலேருந்து கூடூர்லேருந்து நான் டைமிங் செக் பண்ணல. காலையில் செக் பண்ண வரைக்கும் டபுள் டெக்கர் ஒன்று இருக்கான், விசாகப்பட்டினம் திருப்பதி டபுள் டெக்கர். அவனுக்கு ஸ்டாப் இருக்குங்க. ஸோ நாங்கள் போஸ்டெல்லாம் அந்த ட்ரெயினில் தான் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். பட் ஆனால் சீட்டு கிடைக்கல. ஸோ ரிட்டர்ன் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா இங்கே காலாஸ்திலேருந்து சென்னைக்கு பஸ்ஸில் தான் போக போகிறோம். ஸோ ஒரு பஸ் பிளாக்காகவே முடிச்சிடலாம். இது ஒரு பேக்கேஜாக இருக்கும். டிஎன்எஸ்சிஸ்லாம் நம்ம பேக்கேஜாக பண்ணோம். அதே மாதிரி இந்த கோவிலுக்கு எப்படி சென்னையிலேருந்து வந்து எங்கெல்லாம் ஸ்டே பண்ணிவிட்டு இல்லைனா ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது, கோவில் எப்படி எப்படிலாம் தரிசனம் பண்ணணும்னு சொல்லி பார்க்குறது தான் மெயின் பிளானே. ஸோ பார்த்து முடிச்சுட்டு ரிட்டர்னும் பார்த்தீங்கன்னா பஸ்லேயே போய் முடிச்சிடலாம்னு சொல்லி ஐடியா வச்சுருக்கேன் நான். The next day. மார்னிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:30 ஆகுதுங்க. விடிய ஆரம்பிச்சிருச்சு. வியூ செம்ம சூப்பராக இருக்குது. கோவிலுக்கும் ரெடி ஆகிட்டோம். ஸோ அந்த வியூவை காட்டுறேன் நான்.
2 hours later. மார்னிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கோவிலுக்குள்ள தரிசனத்துக்கு 7:30 மணிக்கு போனாங்க. டைம் வந்து 9:30 ஆகுது. 2 ஹவர்ஸில் தரிசனம் முடிச்சுட்டு வந்தாச்சு. க்ரௌடு பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம் உள்ள. ஆனால் செம்மையாக திருப்தியாக சாமி பார்த்து முடித்தோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே கோவில் பக்கத்துலேயே மலை மேலே கண்ணப்பர் சன்னதி இருக்குது. ஸோ அங்கே தான் போக போகிறோம். மலை மேலே போனால் இந்த கோவிலோட வியூ, காலாஸ்தி சிட்டியோட வியூ, பக்கத்தில் ஒரு ஆறு போகுது. இந்த கோவிலுக்கு ஆறுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வர்ணமுகி ரிவர்னு ஒன்று பின்னாடி தான் போகுது. அங்கே பின்னாடி அந்த இடத்துல தான் போகுது. அதில் வியூ பார்த்தீங்கன்னா மலை மேலேருந்து காட்டுறேன் நான். கோவிலோட ஹிஸ்ட்ரி, அதாவது கோவிலோட வரலாறும் மேலே மலை மேலே போய் ஃப்ரீயாக பேசுகிறேன். நான் இங்கே பார்த்தீங்கன்னா மைக் செட் போட்டுட்டு இருக்கா. ஸோ ஒன்றுமே கிளியராகவே பேச முடியல. எல்லாமே மேலே போய் கண்டினியூ பண்ணுறேன் நான். கோவிலேருந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ரூமுக்கு தாங்க வந்துட்டேன். நான் ஆக்சுவலாக மலைக்கு போகிறேன்னு சொல்லியிருப்பேன். நான் சொன்ன மலை இதுதான். என் ரூம்லேருந்து வியூ இருக்கிறது நேற்று ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்ல, அந்த மலை இதுதான். கண்ணப்பர் மலைன்னு சொல்லுவாங்க. கண்ணப்பர் சிவனுக்கு கண் கொடுத்த மலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கதை பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி முன்னாடி டிஎன்எஸ்சிசி காஞ்சிபுரம் ட்ரிப் ஒன்று பண்ணியிருப்பேன். அந்த ட்ரிப்லேயே ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு இந்த கதையை சொல்லியிருப்பேன் நான். ஆக்சுவலாக என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, சிவலிங்கம் காட்டில் இருக்கும். ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பூசாரி பூஜை பண்ணிட்டு போவார் சிவலிங்கத்துக்கு. அந்த வழியாக கண்ணப்பர், அவர் அந்த வேடன் ஒருத்தர் வருவார், அவர் பேர் தான் கண்ணப்பர். அவர் பார்த்தீங்கன்னா மிருகங்களை வேட்டையாடிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பாரு. சிவனை பார்த்தோன்னே சிவன் மேலே இருக்க பக்தியில் அந்த மிருகத்தை வச்சு சிவனுக்கு ஒரு படையல் போட்டுட்டு போயிடுவார். அவருக்கு வந்து சிவனுக்கு அபிஷேகம் பண்ணும்போது கையில் வந்து அந்த மிருகம் இருக்கும்ல, ஸோ வாயால் தண்ணியை எடுத்துகிட்டு வந்து சிவனுக்கு அப்படியே ஊற்றி அபிஷேகம் பண்ணுவார். அப்புறம் அந்த மிருகத்தையே சிவனுக்கு ஒரு படையலாக படைச்சிட்டு போயிடுவார். மறுநாள் அந்த பூசாரி வந்து பார்த்து என்னடா அந்த மிருகத்தை வச்சு படைச்சிருக்காங்கன்னு சொல்லி ஒரு மாதிரி பண்ணுவார். ஸோ இது வந்து ரெகுலராகவே நடந்துட்டு இருந்த கதை தான். ஸோ டெய்லி இதே நடக்கும். இவர் பூஜை பண்ணிட்டு போவார், அந்த வேடன் வந்து மிருகத்தை வச்சு படைச்சிட்டு போவோம். இந்த கதை நடந்துக்கிட்டே இருந்து சொல்ல, ஒரு நாள் சிவன் வந்து அந்த பூசாரி கனவுல வந்து என்னதான் நடக்குதுன்னு சொல்லி இருந்து பாரு, மறைஞ்சு இருந்து பாருன்னு சொல்லுவார். ஸோ அந்த பூசாரி பூஜையெல்லாம் பண்ணிட்டு மறைஞ்சு இருந்து பார்க்க சொல்ல இந்த வேடன் திருப்பி வருவான். வந்து பார்க்க சொல்ல சிவனோட திருவிளையாடல் வந்து சிவனோட கண்ணிலேருந்து ரத்தம் வரும். ஸோ அதை வந்து அந்த வேடன் வந்து பொறுத்துக்க முடியாமல் அவனோட ஒரு கண்ணை எடுத்து சிவனுக்கு வைப்பான். ஏன்னா 2 கையில், இன்னொரு கையில் பார்த்தீங்கன்னா மிருகம் இருக்கும்ல, ஸோ இன்னொரு கண்ணில் ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன பண்ணுவான், அவருக்கு வேடனோட காலால் அந்த கண்ணை மூடிட்டு இன்னொரு கண்ணை எடுத்து சிவனுக்கு வைக்க சொல்ல அந்த பூசாரி நினைப்பார், இவ்வளோ பக்தி இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த வேடனை பார்த்து ஆச்சரியப்பட சொல்லதான் அந்த கதை தான் சிவனுக்கு கண் கொடுத்த கதை. இதுதான் கண்ணப்பருக்கு மலை, அந்த மலையோட கதை இதுதான். இந்த கோவிலோட ஹிஸ்ட்ரி பார்த்துடலாங்களா. ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர், ஸ்ரீ காளஹஸ்தியில் இருக்க கோவில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர்னு சொல்லுவாங்க. இந்த கோவிலோட இன்னர், அதாவது உள்பிரகாரம் பார்த்தீங்கன்னா 5ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. வெளிப்பிரகாரம் பார்த்தீங்கன்னா 10ஆம் நூற்றாண்டில் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட கோவிலுங்க. அப்புறம் 16ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா அந்த மெயின் கோபுரம் கட்டினாங்க. இது வந்து விஜயநகரம் டைனாசிட்டி, அதாவது விஜயநகர சாம்ராஜ்யத்தில் அந்த வெளி கோபுரம் கட்டினது. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா பஞ்சபூத ஸ்தலத்தில் ஒரு ஸ்தலம், வாயு ஸ்தலம்னு சொல்லுவாங்க இந்த கோவில். அதுவும் பரிகார ஸ்தலமும் இது, ராகு கேது பரிகார ஸ்தலமாகவும் இருக்கு இந்த கோவில். இந்த கோவிலை பார்த்தீங்கன்னா தக்ஷின் கைலாயம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. நம்ம திருநெல்வேலியில் நவ கைலாயம் பண்ணாலும் அந்த 9 கோயிலும், அதே மாதிரி இந்த கோயிலை தக்ஷின் கைலாயம் சொல்லுவாங்க. இந்த கோவிலோட கதைன்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்ணப்பர் கதை வரும். அந்த கண்ணப்பருக்கும் ரிலேட்டட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்ரீ காளஹஸ்தி அப்படின்றதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீனா சிலந்தி, காலனா நாகம், அதாவது நாகம் இருக்கும், ஹஸ்தினா யானை. இந்த 3 பேருமே யார் சிவன் மேலே அதிக பக்தி இருக்குன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுற கதை தான் இந்த கோயிலோட கதை வரும். 3 பேருமே பார்த்தீங்கன்னா அதீத பக்தியை ப்ரூவ் பண்ணுவாங்க. அந்த 4 பேருமே, இந்த கண்ணப்பரும் சேர்த்து 4 பேருமே அதீத பக்தி ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்க சொல்ல 4 பேருமே இறந்துருவாங்க. ஸோ சிவன் டைரெக்டாக வந்து 4 பேருமே தனக்குள்ளே எடுத்து மோட்சம் அடைந்த இடம் தான் இந்த ஸ்ரீ காளஹஸ்தி கோயில்னு சொல்லுவாங்க. சென்னைக்கு ஜஸ்ட் பக்கத்தில் இருக்க ஒரு ஃபேமஸான பரிகார ஸ்தலம்னு சொல்லலாம் இந்த காளஹஸ்தியை. சென்னையிலேருந்து திருப்பதி போகிற ரூட்டில் தான் இருக்குது இந்த கோயில். சென்னையிலேருந்து திருப்பதி போகிற பஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த காளஹஸ்தி வழியாக தான் போகும். காளஹஸ்திக்கும் டெடிக்கேட்டடாக பஸ் இருக்குது. ஸோ ஒரு 1 டேல எப்படி கவர் பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணி கிளம்பணும். ஆனால் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிளான் எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டு நைட் ஸ்டே பண்ணியாச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் காளஹஸ்தியில் நைட் ஸ்டே பண்ணால் ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு நைட் ஸ்டே காளஹஸ்தி பண்ணி மார்னிங் ஃபர்ஸ்ட் தரிசனம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நைட் ஸ்டே பண்ணியாச்சு. நீங்கள் 1 டேல தரிசனம் பண்ணனாலும் ஈஸியாக வந்து பண்ணிட்டு போகலாம். சென்னையிலேருந்து காளஹஸ்தி 2.5 hours,
கோவில் ஒரு 1.5 hours இருக்கு. பொறுமையாக பார்த்தீங்கன்னா 1.5 hours பார்த்து முடிச்சிடலாம். திருப்பி ஒரு 2.5 hours சென்னை போயிடலாம். மொத்தமே 6.5 hours சென்னை டு சென்னை தரிசனம் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்த விஷயம் காளஹஸ்தி கோயில் தரிசனம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பேக் டு சென்னை தான் கிளம்ப போகிறோம். அது ஏபிஎஸ்ஆர்டிசியில தான் மோஸ்ட்டாக போகணும்னு நினைக்கிறேன். என்ன பஸ் இருக்குன்னு தெரியல. எந்த பஸ் கிடைக்குதோ அந்த பஸ்ஸில் சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ணுவோம். Later. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:20 ஆகுதுங்க. நம்ம பஸ் வந்து 11:45க்கு காளஹஸ்திலேருந்து கிளம்பிச்சு. 1:20க்கு இங்கே தடா தாண்டிட்டோம். தடா தாண்டி ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் நிறுத்திருக்காங்க. சேம் அதே பார்டர் கிட்ட தான் நிறுத்திருக்காங்க பஸ்ஸு. நான் வந்து ஏபிஎஸ்ஆர்டிசியில் வரேன்னு சொல்லியிருப்பேன். பட் ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசியில் தான் வரும். டிஎன்எஸ்டி BS4ல் வந்துட்டு இருக்கும். ஏபிஎஸ்ஆர்டிசியில் வந்து சீட்டே இல்லை. 2 பஸ் இருந்துச்சு. பட் ஆனால் ஆந்திரா பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா சீட்டே கிடைக்கல எங்களுக்கு. ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பஸ்ஸில் தான் வரா மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸில் தாங்க வரதா பிளானு. ஏபிஎஸ்ஆர்டிசி காளஹஸ்தி சென்னை சிவன் எக்ஸ்பிரஸ். பட் ஆனால் இதில் சீட்டே கிடைக்கல. ஸோ இதில் சீட்டு கிடைக்காதால பின்னாடி நிற்கிது பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸு மாதவரம் BS4 டிஎன்எஸ்டிசியில் தான் வந்திருக்கோம் நம்ம. எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா 2:45க்கு புழல் கேம்ப்ல வந்து இறங்கியாச்சுங்க. நான் மாதவரம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போல புழல் கேம்ப்ல இறங்கிட்டேன். நான் புழல் கேம்ப்ல இருந்து என் வீட்டுக்கு போறதுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் நிறைய இருக்கு. மாதவரம் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டா பஸ் ஃபெசிலிட்டிஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு புழல் கேம்ப்ல இறங்கிட்டேன். 11:45க்கு கிளம்புன பஸ் 2:45 3 hours கிட்ட எடுத்துக்கிட்டாங்க அங்கிருந்து இங்க வந்து சேர்றதுக்கு. நான் ஃப்ராங்கா சொன்னேன்னா நான் டிஎன்எஸ்டிசி குறை சொல்லலை. எனக்கு டிஎன்எஸ்டிசினா ரொம்ப பிடிக்கும்னு நிறைய பஸ் பண்ணியிருக்கோம். நிறைய டெம்பிள் பேக்கேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இந்த பஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக சொன்னால் யாருமே டிஎன்எஸ்டிசி ப்ரிஃபர் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன் நான். ஷெட்யூல் வைஸ் 2 hours 30 minutes, பஸ் ஆனால் 3 hours எடுத்துக்கிறாங்க நார்மலாக. ஏபிஎஸ்ஆர்டிசி பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு வந்துடுறாங்க, எங்கேயுமே ஸ்டாப்பு கிடையாது.
ஆனால் டிஎன்எஸ்டிசின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆந்திராக்குள்ளே இங்கே ஸ்டாப் கிடையாது. ஆனால் அந்த தமிழ்நாடு பார்டர் என்டர் ஆயிடுச்சுன்னா அங்கேருந்து எல்லா ஊருக்குள்ளேயுமே போய் நிறுத்தி டவுன் பஸ்ஸை விட மோசமாக ஓட்டிட்டு வராங்க. போகிற பஸ்ஸில் கூட்டம் இல்லை, அதாவது நான் சென்னையிலேருந்து காலாஸ்தி போன பஸ்ஸில் கூட்டம் இல்லை, பட் ஆனால் எல்லா ஊருமே நிறுத்தி போனாங்க. இப்போ நான் வந்த பஸ் பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்ட் ஸ்டாப்புக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயுமே நின்று வந்துருச்சு. ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் நிற்க கூட இடம் இல்லை, அவ்வளோ ஜாம் பேக் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த ரூட்டில் பஸ் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது தான், மக்கள் வந்து போகிறதுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது தான். பட் ஆனால் இந்த பஸ்ஸை எல்லா இடத்துலையுமே நிறுத்தி ஏற்றி வந்தாங்க. ஒரு ஸ்டேஜில் சீட்டில் உட்காரவே முடியல, அவ்வளோ கூட்டம் ஏறிட்டு போட்டு இடிச்சு அமுக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. டைமிங் வைஸும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ½ hour எடுத்துக்கிறாங்க, எல்லா ஊர்லேயுமே நின்று வராங்க. க்ரௌடும் பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் ஏறுது. பின்னாடி கிளம்புன ஆந்திரா பஸ்ஸெல்லாம் முன்னாடி போயிடுச்சு, போகும்போதும் சரி வரும்போதும் சரி. ஆனால் பஸ்ஸோட ஃப்ரீக்வன்சி பொறுத்த வரைக்கும் டிஎன்எஸ்டிசி நிறைய இருக்குங்க. சென்னையிலேருந்து திருப்பதி போகிற பஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா காலாஸ்தி போய் ரேணிகுண்டா போய் தான் திருப்பதி போகும். காலாஸ்திக்கும் பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டடாக பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க டிஎன்எஸ்டிசிலேருந்து. ஏபிஎஸ்ஆர்டிசி பார்த்தீங்கன்னா டைமிங் பஸ் தான். ஃபேர் வைஸும் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்ஆர்டிசி கம்பேர் பண்ண சொல்ல டிஎன்எஸ்டிசி ஃபேர் கம்மி தான். டிஎன்எஸ்டிசியில் 130 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க, ஏபிஎஸ்ஆர்டிசியில் 155 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. பட் ஆனால் அங்கே போய் சேர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் இதில் வந்து ஏபிஎஸ்ஆர்டிசி தான் சூப்பர்னு சொல்லுவேன். நான் டிஎன்எஸ்டிசியை கம்பேர் பண்ண சொல்ல ஸ்டாப்பேஜ் வைஸுமே பார்த்தீங்கன்னா ஆந்திரா பஸ்ஸுக்கு ஸ்டாப்பேஜஸ் கம்மி தான் தமிழ்நாடு பஸ்ஸை கம்பேர் பண்ண சொல்ல. ஒரு சூப்பரான ட்ரையா இருந்திருக்கும். சென்னையிலேருந்து கிளம்பி காலாஸ்தி போய் காலாஸ்தியில் இங்கே ஸ்டே பண்ணோம், இங்கே சாப்பிட்டோம், கோவில் தரிசனம்லாம் சூப்பராக பண்ணி முடிச்சுட்டு ரிட்டர்ன் சென்னை வந்து சேர்ந்தாச்சு. இந்த வீடியோ இதை எண்ட் பண்ணிக்கிறாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டிட்டுக்கோங்க. அடுத்தடுத்து சூப்பரான ஜெர்னிஸ் நம்ம சேனல்ல காத்துக்கிட்டே இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குஜராத் சீரிஸ் அப்படியே கட் பண்ணியிருப்பேன். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த குஜராத் சீரிஸ் கண்டினியூ ஆகும். டடா.